وبركاته. نحمد على رسوله الكريم أما بعد. அல்லாஹ்வுடைய கிருபையால் 19வது தரவீகை தொழுதிருக்கின்றோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்கிறது மஃபிரத்தினுடைய 10 முடிவடைவதற்கு. எனவே நாம் இந்த மஃபிரத்தினுடைய பாவ மன்னிப்பு பெறுதலினுடைய விஷயத்திலே இருக்கின்ற அந்த ஒரு நாளிலே நாம் கவனம் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். வெள்ளிக்கிழமை இரவு வந்துவிட்டது என்று சொன்னால் அடுத்த 10 ஆரம்பமாகிவிடும். எனவே அந்த இருக்கின்ற ஒரு நாளிலே நாம் எப்படியாவது இறைவனினுடைய மஃபிரத்தை நாம் பெற்றுக்கொள்ள எல்லா விதமான முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும். அதற்கு அந்த மஃபிரத்து சம்பந்தமான சில முக்கியமான தகவல்களை நாம் மனதில் நிறுத்த வேண்டும். இஸ்லாம் இருக்கிறது பாவங்களை பற்றிய அருவருப்பான செயல்களை பற்றிய அழுத்தமான எச்சரிக்கைகளையும் அதற்கு மாற்று சிந்தனைகளையும் மிகச் சரியான முறையிலே சொல்லியிருக்கின்றது. 2 விஷயங்களை மார்க்கம் முன்வைக்கிறது, நன்றாக கவனிக்க வேண்டும். இது இஸ்லாமியினுடைய அடிப்படை சித்தாந்தங்களை ஒன்று. மக்கள்கள் ஆக கொடுக்கோட்டாக எனக்கென்ன என்று இருக்கின்ற விஷயங்கள். முதலாவது, பாவங்களை அது தவறே அல்ல என்று நினைத்து செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு மத்தியில் அதிகம். இதுதானப்பா எல்லாரும் செய்யறாங்க, நம்மளும் செய்யலாம், என்ன இருக்குப்பா, நாம மட்டுமா செய்யறோம், ஊர் உலகமே செய்யுது அப்படின்ற அந்த பேச்சோடு இன்றைக்கு நாம் கலந்திருக்கிறோம். அப்படி நிறைய மக்கள் நமக்கு மத்தியில் இருக்கின்றன. இந்த மாதிரி பாவத்தை அது பாவமே இல்லை என்று நினைத்து செய்பவன் இருக்கின்றானே, அவனை முஸ்லிமே அல்ல, அவனுடைய இஸ்லாம் கேள்விக்குறியானது என்று மாற்றம் சொல்கிறது. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் இருக்கிறது, பாவத்திற்கு மன்னிப்பே இல்லை என்று இந்த சில பேர் எப்படின்னா குற்ற உணர்ச்சியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஒரு பாவத்தை செஞ்சுட்டாங்கன்னா அந்த குற்ற உணர்ச்சி அவங்களுடைய மனதில மேலோங்கி அதுலயே போட்டு மனசை உழப்பிக்கிட்டு கடைசி வாழ்நாளினுடைய கடைசி நிமிடங்கள் வரை அதிலேயே போட்டு ரொம்ப மன்னிப்பானா, நான் இப்படி செஞ்சுட்டேனே வச்சுட்டேனேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி நினைக்க கூடாது. பாவத்திற்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு தகுதியானவன் ரப்பு தஆலா. அவன் எப்பேற்பட்ட பாவங்களையும் மன்னிப்பதற்கு கிருபையுடையவனாக காத்து கொண்டிருக்கின்றான். அவன் நம்மிடமிருந்து எதிர்பார்ப்பது அந்த மன மாற்றம். பாவம் செய்து விட்டோமே என்று நினைக்கக்கூடிய அந்த கவலை. முதல் விஷயம் அந்த கவலை, அடுத்து பாவ மன்னிப்பு, அடுத்து அந்த பாவத்தை செய்யாமல் இருக்குது. இதுதான் ரப்பு நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பதை தவிர செய்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்று பொழுதுபட்டை ரப்பு அனுமதிப்பதில்லை. இது 2வது விஷயம். பாவத்தை பாவனே நினைக்காம செய்யவும் கூடாது. பாவம் செஞ்சிட்டோம்னா அதுலேயே போட்டு மனசை உழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தடுத்த நகர்களுக்கு இருக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. பாவத்தால் ஏற்படக்கூடிய பரிதாபங்கள் நிறைய. முதல் விஷயம் என்ன தெரியுமா? பாவம் செய்யும் பொழுது ஒரு மனிதன் ஒரு பெரும் பாவத்தில் ஈடுபடுகிறான் என்று சொன்னால் அவனை விட்டு ஈமான் தள்ளி நின்று விடுகிறது. ஈமான் அவனிடமிருந்து வெளியே போய் விடுகிறது. இதற்கு ஒரு ஹதீஸ் தெளிவான ஆதாரம். இதா ஸனா அல் அப்து ஹரஜ மின்ஹு அல் ஈமான். இது ஒரு நீண்ட ஹதீஸ், இடைப்பட்ட வார்த்தைகள். ஒரு மனிதன் விபச்சாரம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் விபச்சாரம் செய்யக்கூடிய அந்த நேரத்திலே அவனை விட்டு ஈமான் வெளியேறி விடுகிறது. அவன் விபச்சாரம் செய்து முடித்ததற்கு பின்னால் அவனிடம் ஈமான் வந்து ஒட்டி கொள்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா சொன்னார். அதே போல மனிதன் மது குடிக்கின்றான், அப்படி குடிக்கும் பொழுது ஈமான் நம்மிடமிருந்து வெளியே போய் விடுகிறது. இதை நம்ம சாதாரண நினைக்கூடாது. ஆமா, வெளியே போயிருது, முடிச்சாலே வந்துருது, அவ்வளவுதான அப்படி நினைச்சிடக்கூடாது. இதுல நாம சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், அப்படி நீ விபச்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது, மது அருந்தி கொண்டிருக்கும் பொழுது, அநியாயமான பாவங்களை செயல்களை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவேளை மரணம் வந்து விட்டால் நாம ஈமான் இல்லாம மரணிப்பவர்களில் ஒருவரால் ஆகிவிடுவோம் அல்லவா?
இதைதான் அங்கே நாயகம் சொல்ல வருகின்றார்கள். இதைதான் நாம் விளங்க வேண்டும், இதைதான் நாம் விளங்க வேண்டும். ஆமா, போயிருந்து வந்துருது என்ன இப்ப அப்படின்னு கதவை சாத்திட்டு போயிட்டு வர மாதிரி நினைச்சிடக்கூடாது. எதுவும் பாவங்களுடைய விஷயத்திலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாயகம் சொல்லி தருகின்றார்கள். எந்த அளவுக்கு பாவத்தை பற்றி, தான் செய்த பாவத்தை பற்றி பெருமையாக பேசுவதும் சொல்கிறது ஒரு கட்டத்துல. இன்ஷால்லா அதையெல்லாம் பார்ப்போம். பாவத்தினுடைய பெயர்களை மார்க்கம் நிறைய இடங்களை, குரான்ல கூட ஹதீஸ்ல கூட பெயர்களுடைய அழுத்தம் மார்க்கம் நிறைய பல வகைகளாக பிரித்திருக்கிறது. பாவங்களும் ஃபஸீஹத் என்று அடிக்கடி வரும் குரான்ல ஹதீஸ்ல, ஃபஸீஹத்னு வரும். இந்த ஃபஸீஹத்னு சொன்னா மார்க்கம் அனுமதிக்காத விஷயத்தை யதார்த்தமாக ஒருவன் செய்து விட்டான் என்று சொன்னா இந்த பாவத்துக்கு பேரு ஃபஸீஹத். ஏதோ செய்ய போய் ஏதோ ஒன்று நடந்துருச்சு நம்ம சொல்லுவோம் இல்ல, நான் ஒரு விஷயத்துக்காக வெளியே போனேன், அங்க வேற ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு. அந்த மாதிரி நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போவோம், அங்க போனா அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஒரு பாவத்தை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். உதாரணமாக பேச்சு சுவாரஸ்யமாக போய் கொண்டிருக்கும் பொழுது, ஒரு விளையாட்டாக ஜாலியாக அரட்டைகள் நீண்டு கொண்டிருக்கும் பொழுது அதிலே பொய் சொல்லி அந்த அரட்டையை இன்னும் உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு நம்மளே அறியாமல் அது வந்துவிடும். இது ஒரு பொய் சொல்வதுன்ற பாவம் அந்த பேச்சினுடைய சுவாரஸ்யத்தில் கலந்து விடுகிறது. அதே போல இப்ப நம்மளுடைய நிலைமையை கவனம் சொல்லனா, போன் நோண்டுறோம் அடிக்கடி. அந்த மாதிரி ஃபேஸ்புக் நோண்டுறோம், வாட்ஸ்அப் நோண்டுறோம், இன்ஸ்டாகிராம், அது மாதிரிலாம் நோண்டும்போது நம்ம வேற ஒருத்துக்காக பார்க்க போவோம். ஏதோ பயானோ ஏதோ நல்ல விஷயமோ இல்லை வீட்டுக்கு தேவையான விஷயம் இல்லை சமையல் குறிப்பு எதனாலும் வச்சுக்கோங்க பார்க்க போறப்ப வேற ஒரு நிற்கும். அசிங்கமான ஆபாசமான அறிவதற்கத்தக்க விஷயங்கள் அங்கே நிற்கும். இப்ப அதை நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டு இப்ப இதுவும் இந்த மாதிரி சத்தியத்துல அடங்கிடும். இதற்கு அல்லாஹ்வுக்காக மன்னிப்பதற்கு போதுமானவன் தான். இருந்தாலும் அதை நாம் விளங்க வேண்டும். இது என்ன வகையான பாவம், இது என்ன வகையான பாவம். இரண்டாவது சய்யிஅத். இதுவும் குர்ஆன்ல ஹதீஸ்ல நிறைய இடங்கள்ல வருகிறது. இது என்னன்னா, ஒரு பாவத்தை ஒரு முறை வேண்டும் என்றே செய்வது. ஒரு பாவத்தை ஒரு முறை, ஒரு தடவை ஒரு அசிங்கமான பாவை பார்க்கலாம், இன்னொரு தடவை அந்த காட்சியை பார்க்கணும் செஞ்சு பார்க்க வேண்டும். இதுக்கு பேரு சய்யிஅத். இந்த இதுக்கு நம்ம பார்க்கறது உதாரணமா இப்படியே சொல்லிடலாம். எதையாவது ஆகாசமான அருவருப்பான காட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதுதான் ஒரு இடத்துக்கு செல்றது. சினிமா தியேட்டருக்கு போறதா இருக்கட்டும், வேற கேளிக்கைக்கு கூத்து விஷயங்களுக்கு போறதா இருக்கட்டும், ஆன்லைன்கள்ல நம்ம போனை நோண்டுவதா, இது வேணுமே நம்ம அதுக்கு போறதில்ல. இந்த ஒரு தடவை போகும்போது சய்யிஅத். இதற்கு அடுத்து இன்னொன்று, மூணாவது தம்பு. இதை செய்பவன் முதுநிபு. செய்யக்கூடிய பாவத்துக்கு பேர் முதுநிபு, இதுக்கு பேர் தம்பு. இந்த பாவம் என்னன்னா, அந்த பாவத்தை பலமுறை செய்வது. ஒரு தடவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சவங்க செய்யறது, இதை பல தடவை செய்வதற்கு தம்புல கொண்டு வந்துடுவாங்க. இது கொஞ்சம் கூடுதல் வீரியமானது பாவத்துல. இதற்கு தண்டனை கொஞ்சம் அதிகம். இதற்கு அடுத்து அல் இஸ்ம். இஸ்ம்னு நிறைய சொல்றாங்க. அதை செய்பவன் ஆசி. இந்த பாவம் என்ன அப்படின்னா, நன்மையை கெடுக்கிற காரணங்களை செய்வது. நன்மையான காரியம் ஒண்ணு நடக்குது, உதாரண தொழுகை நடக்குது, அதற்கு இடையூறு செய்யணும். உண்மையால வருத்தப்படக்கூடிய, எனக்கு ரொம்ப மனவர்கள் தரக்கூடிய விஷயம்னா, தாமத்து சொல்றாங்க பேசிட்டு இருக்காங்க, வாங்கி சொல்றாங்க, அந்த வாங்கி கெடுக்கும் விதமான சத்தம் போட்டு பேசுறாங்க. பள்ளிவாசலுக்குள்ளே சத்தம் போட்டு பேசுகின்றார், அசிங்க அசிங்கமான வார்த்தைகள். பள்ளிவாசலுக்குள்ளே பாவங்கள் அரங்கேறுகிறது, தொழுகை நடக்கிறது, பேசிக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து கொண்டிருக்கின்றாங்க, அதுவும் பாவம் தான். பின்னாடி பேசுறாங்கன்னா அதை தடுக்கணும், அது செய்யாட்டி அதுவும் பாவம் தான். இப்ப நன்மையான காரியங்களை கெடுக்கிற பாவம் இருக்குல்ல, இதுக்கு பேர் இஸ்மு, இதுக்கு பேர் இஸ்மு. ஓகே, இது உதாரணத்துக்கு சொல்றோம்னா இப்ப நம்ம சொல்லிட்டோம். இன்னொரு உதாரணம் என்னன்னா, உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மதுவிலே அதிகமான தீமைகள் இருக்கிறது, குறைவான நன்மைகள் இருக்கிறது. அந்த மதுவை நாம் குடித்தால் நிறைய பாவங்கள், நிறைய நம்மிடத்தில் ஏற்படும் நிறைய நன்மைகள் தடைபடும் அப்படின்னு இருக்கிறதால மதுவை கொண்டு போய் இஸ்ம் என்ற லிஸ்ட்ல சேர்க்கின்றார்கள். நம்ம இப்ப சொன்ன உதாரணம் ரொம்ப பெர்ஃபெக்டானது. தொழுகிறப்ப ஓடுறப்ப பள்ளிவாசல பேசுறது இருக்கிறது, தொழுகை கெடுக்கும் வண்ணமாக சப்தம் போடுவது இருக்குல்ல, இது ரொம்ப சரியான உதாரணம். அதற்கு அடுத்து ஒண்ணு இருக்கிறது அல் மாசியத். அல் மாசியத், இதை செய்பவன் ஆசி.
அந்த மனசியத்தில் இருக்கிறது. இது எப்படின்னா மார்க்கம் செய்ய சொன்னதை செய்யாம இருக்கு. மார்க்கம் ஒரு விஷயத்தை செஞ்சு நீங்க தொழுகை நடந்துட்டு இருக்கு, பரவ தொழுகாம பல சொல்லிட்டு இருந்தாங்க. மாசியத் தொழுகை மார்க்கம் ஏறுகிறது. பரவான தொழுகையை அந்த நேரத்தில் அந்த தொழுகையை தொழுகாம நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம வேற விஷயங்களை ஈடுபட்டு இருக்கோம், அதை கூட சொன்னாங்க. இந்த இதுதான் மிக பெரிய பாவம். இதுக்கப்புறமா இத 2 வகையாக பிரிக்கிறாங்க. பெரிய பாவம் இந்த மாசியத்திலே பெருசு, இந்த மாசியத்திலே சிறுத்தும் பிரிக்கிறாங்க. பெருசு என்னன்னா அதுல 2 வகை. லாகின் பாத்தின், வெளிரங்கமானது வெளிப்படையானது, பாத்தின் உள்ரங்கமானது. இந்த வெளிப்படையானதுல என்ன வரும்னா இந்த ஜினா செய்யறது, தொழுகாம இருக்கிறது, பெற்றோர்களை நோவனப்படுத்துறது, இது எல்லாமே வெளிப்படையான பாவங்கள்ல வந்துடும். உள்ரங்கமான பாவங்கள் என்ன அப்படின்னா கிபிரியத்து, பெருமைப்படுறது, மற்றவங்க பார்க்கறதுக்காகவே தொழுகிறது, பேனர்ல பேர் வந்தவங்களுக்காகவே காசு கொடுக்கறது, நான் காசு கொடுத்துட்டேன்னு உலகத்துல சம்பளம் அடிக்கிறது, இதெல்லாம் நான் செஞ்சுட்டேன்னு சொல்லி பிரபலியப்பட்டுக் கொள்வது சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாமே பாத்தின்ல வந்துடும். இது எல்லாமே பெரும் பாவங்கள் என்பதாக மாற்றம் சொல்கிறது. நாம இதெல்லாம் சாதாரண தினைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தினைக்கும் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா இதெல்லாம் பெரும் பாவங்கள். அடுத்து சகாயில என்ன சொல்றாங்கன்னா பாவமான காரியங்களை ஆசைப்படுவது பாவம். பாவமான காரியம் ஒண்ணு இருக்கு, அதெல்லாம் நமக்கு தெரியும் அது பாவம்னு. ஆனாலும் யாருடைய வற்புறுத்தலோ யாருடைய தூண்டுதலோ அதை செஞ்சிருவோம்னு சொல்லிட்டு போய் செய்யணும்னு நியத்து பண்றோம்ல, அந்த நியத்து சிறு பாவம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதனால ரொம்ப இந்த விஷயங்கள்ல நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த பாவங்களை செய்வதால் நம்முடைய வாழ்க்கையில என்ன பாவங்கள் ஏற்படுகிறதுன்றதையும் தெரியணும். முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. குர்ஆன் சொல்கிறது முதல்ல இன்னைக்கு நம்மள நிறைய பேர் வியாபாரம் சரியில்லை, வருமானம் இல்லை, கோடி கணக்கில் இருந்தாலும் அந்த வருமானம் இல்லை, வியாபாரம் என்ற பேச்சு பஞ்சம் இல்லை. அப்படி இருக்கு பாத்தீங்களா, பாவத்தினுடைய அடையாளம் இது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க, பாவங்களை கொண்டு ரிஸ்க் இருக்கிறது, அது தடை செய்யப்படுகிறது என்பதாக தெளிவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார். அதே போல கல்வியினுடைய ஒளி, உதாரணத்திற்கு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய மனன சக்தி, அவங்களுடைய உள்ளத்தினுடைய அந்த ஆற்றல் எப்படிப்பட்டதுன்னா எந்த கிதாபை ஒரு தடவை இப்படி பார்த்தாலும் மனப்பாடம் ஆயிடும். ஆனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி ஒரு தடவை ஒரு கிதாபை போய் பார்த்து மனப்பாடம் பண்ணாலும் மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. அவங்களுடைய உஸ்தாதிட்ட போயிட்டாங்க, பக்கீ ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட போய் முறையிடுறாங்க. அதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, என்னுடைய மனன சக்தியினுடைய குறைபாட்டை என்னுடைய உஸ்தாதுக்கு இருந்ததை பக்கீ ரஹ்மத்துல்லாஹி அவர்களிடத்திலே நான் முறையிட்டேன். பாவங்களை விடுவதை கொண்டு எனக்கு அவர்கள் நேர்வழி காட்டினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இதை போய் கேட்டேன். இப்படி சொன்னாங்க, நான் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி. வீட்டில இருந்து மதரசாவுக்கு வரும் பொழுது ஒரு அந்நிய பெண் போனாங்க, அவங்க காலில் கொலுசு இருந்தது, அவங்களுடைய மேலாடை அந்த கீழாடை கரண்டைக்கு மேலாக தூக்கி அந்த கொலுசுடைய சப்தம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பார்வையை அந்த காலின் பக்கம் நீட்டியது. அதை பார்த்தாங்க, அந்த அந்நிய பெண்ணுடைய காலினுடைய கொலுசை பார்த்ததனால் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹிக்கு மனன சக்தியிலே குறை ஏற்பட்டது. பக்கீ ரஹ்மத்துல்லாஹி தான் சொல்றாங்க, உன் கல்வியினுடைய ஒளி பறிபோனதற்கு காரணம், உன்னுடைய மனன சக்தி அதனால் குறைபாடு ஏற்பட்ட காரணம் இந்த பாவம் தான். எனவே உன்னுடைய கண்களை நீ பாதுகாத்து பாவத்தில் இருந்து தவிர்த்து கொள் என்பதை பக்கீ ரஹ்மத்துல்லாஹி சொன்னதை ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார். இதுக்கப்புறமா இதயத்திலே ஒரு விதமான வெறுப்பு ஏற்படுகிறது, கொள்கிறது பாவங்கள் செய்வதால். அதற்கப்புறமாக உடலில் உள்ள ஆரோக்கியம் போய்விடுகிறது, அதே போல ஆயுள் குறைந்து விடுகிறது. அடுத்து சொல்றாங்க, நல்ல செயல்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் குறைந்து கொண்டே போயிடுது. இன்னைக்கு போய் ஒண்ணு செய்யலாம் நினைப்போம், அப்புறம் கொடுத்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், என்னத்துக்கு நீங்க செஞ்சுக்கிட்டுன்ற ஒரு சோம்பேறித்தனம் மனசிலே ஏற்படுகிறது. அடுத்ததாக தன் மரியாதை இருக்கிறது, அது குறைகிறது.
தனக்கு மக்களுக்கு மத்தியிலே உண்டான மரியாதை என்பது குறைந்து போகிறது. அதே போல இவருக்கு வரக்கூடிய ரோஷம் இருக்குல்ல, அது குறைஞ்சிருது. தன்னோட கேவலமா பேசுறான் அல்லது கேவலமான விஷயங்களாக தான் விட்டு கட்டப்படுகிறாங்க, இதெல்லாம் செய்யும்போது ரோஷமே வரதில்லை. பாவம் செஞ்சாலும் அதை பத்தி உண்டான ரோஷமே வரதில்லை. அந்த மாதிரி ஆகிவிடுது. அடுத்து வெட்கம் போய் விடுகிறது, பாவத்தினுடைய ஆசை ஏற்பட்டு விடுகிறது என்பதாக நிறைய சொல்லிக் கொண்டே போகிறார்கள். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி கடைசியாக நிறைய பாவத்தில் இருந்து பரிகாரம் பெறுவதற்கு நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதுல இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், நம்ம இன்னைக்கு ரமலானுடைய மாதத்துல மக்ஃபிரத்துடைய 10ல் இருக்கின்றோம். நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளுக்கு மத்தியிலே நாயகம் ஸல்லல்லாஹு ஒரு விஷயத்தை சொல்லித் தருகிறார்கள். ஒரு மனிதன் அவன் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் உடனே அவன் போய் உது செய்யட்டும். பள்ளிக்கு வரட்டும், 2 ரக்அத் நஃபில் தொழுகட்டும், இறைவனிடத்திலே பாவம் மன்னிப்பு தேடட்டும். அப்படி செய்தால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னிக்காமல் இருப்பது கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லித் தருகிறார். இன்னைக்கு நம்ம எத்தனையோ தொழுகிறோம், 2 ரக்அத் நஃபில்கள் தொழுகிறோம், தராவீஹ் தொழுகிறோம், பின் சுன்னத்து தொழுகிறோம். இந்த மாதிரி தொழுகும்போது நம்ம பாவங்களை நினைத்து வருந்தி நம்ம மன்னிப்பு கேட்டு விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். இப்படி பாவத்திற்கு பரிகாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள். வல்ல ரஹ்மான் இந்த மக்ஃபிரத்தினுடைய 10 முடிவதற்கு இருக்கக்கூடிய அந்த சில மணி துளிகளை நல்ல முறையில் பயன்படுத்தி நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்குண்டான எல்லா வழிபாடுகளையும் எல்லா வழிவகைகளையும் நாம் முன்னெடுக்கக்கூடிய பாக்கியத்தை, தௌஃபீக்கை, மன உந்துதலை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. பாவத்திலிருந்து முழுமையாக விலகி நன்மையின் பக்கம் மீளக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. பாவங்கள் பெரியது சிறியது என எல்லாவற்றிலும் இருந்து அல்லாஹ் தஆலா செய்வதை விட்டும் எண்ணுவதை விட்டும் நினைப்பதை விட்டும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் தஆலா கியாமத் நாள் வரை வரக்கூடிய நம்முடைய சந்ததிகளை பாவங்களை விட்டு தூரமாக்கி நன்மைகளின் பக்கம் சொந்தமாக்கி இறைவனுடைய பொருத்தத்திற்குண்டான அடியாரிகள் சேர்த்தல் புரிவானாக. வாசல் தாழ்வாதான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைக்கு தராவீஹ் தொழுதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா டைரக்டா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கொடுத்து விடுகிறார். அல்லாஹ் தஆலா இருக்கிறதுலே ஆக உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். அந்த இதுல உயர்ந்த தரஜாவை அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுக்கின்றான் என்பதாக இன்றைய தராவீஹ் தொழுதவர்களுடைய பலன் கிடைக்கிறது. அல்லாஹ் தஆலா அந்த பலனை முழுமையான முறை நமக்கு கிடைக்க செய்வானாக. மீதம் இருக்கக்கூடிய தராவீகளையும் நோன்புகளையும் சரிவர நோற்று தொழக்கூடிய வணங்கி வழிபடக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஸல்லல்லாஹு